ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அங்காரக சங்கடகர சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி. தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை ஒரே ஒரு துளி கலந்தாலே போதும், எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் என்ன பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம சங்கடகர சதுர்த்தியா கணக்கில் எடுத்துக்கணும். நம்மளோட சங்கடங்களை வேரோடு தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள், விநாயகரை வழிபடக்கூடிய நாள் தான் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. அப்பேற்பட்ட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. விநாயகப் பெருமானுடைய தம்பியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள், அங்காரகன் அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாள். இப்படி 3 முக்கியமான கடவுளோட அனுகிரகத்தை சேர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு தினம் ஜனவரி 6 இன்று வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. முதல்ல இந்த சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மதியம் 12 மணி 17 நிமிஷத்துக்கு தான் சதுர்த்தி பிறக்குது. அது நாளைக்கு காலையில 11 மணி 35 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எந்த ஒரு சதுர்த்தி சம்பந்தமான பரிகாரங்கள் செய்யறதா இருந்தாலும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பண்ணலாம். 12:30 மணிக்கு மேல பண்றது விசேஷம்தான். 3 நாள் ராகு காலம், அதை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. சதுர்த்தி வேலை அப்படிங்கிறதே மாலை ஒரு 5:30 6 மணிக்கு மேல ஆரம்பிச்சிடும். ஒரு விதமான கோவில்கள்ல ஒரு மணி நேரங்கள்ல விநாயகருக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. அதுல ஒரு முக்கியமான வழிபாடு தீபம் ஏத்தி வழிபடுறது. விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு முடிஞ்சா கொழுக்கட்டை செய்து எடுத்துட்டு போயிட்டு படைக்கணும். அங்க கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கொழுக்கட்டை நீங்க பிரசாதமா கொடுக்கும்போது உங்க குழந்தைங்களோட கல்வி மேம்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அபிஷேகத்துக்கு பால், அலங்காரத்துக்கு தேவையான சந்தனம், பன்னீர், அருகம்புல் மாலை, இது எல்லாமே நீங்க உங்க கையாலே தயார் செய்து சமர்ப்பிக்கிறதும் எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களையும் உங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட இந்த ஒரு நல்ல நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டாலும் சரி, கோவில்ல போயிட்டு இறைவனை வணங்கினாலும் சரி, தீபம் ஏத்தி வழிபடும் போது அதுக்கான பலன் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கலாம். பூஜை அறையில ஏத்துறதுக்கான விருப்பம் இல்லாதவங்க, சந்தர்ப்பம் இல்லாதவங்க, விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க தீபம் எரியக்கூடிய இடத்துல கூட இந்த பொருட்களை சேர்த்து நீங்க தீபம் ஏத்தலாம். விநாயகர் அப்படின்னாலே எளிமையோட மறு உருவம். எளிமையான பொருட்கள் எல்லாத்துலயும் விநாயகர் கடாட்சம் இருக்குமா. அந்த அளவுக்கு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு எல்லா பொருளுமே உகந்தது. அதுல ரொம்ப உகந்த பொருள் நவதானியம். பிள்ளையார்பட்டி, திருச்சி மலைக்கோட்டை, இது மாதிரி பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலுக்கு போகும்போது அங்க நவதானிய பிள்ளையார் செய்து விற்பாங்க. நவதானிய பிள்ளையார் ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டாலே அந்த வீட்டுல பணம் காசு அப்படிங்கிறத தாண்டி அரிசி பருப்பு தானியம்னு சொல்லி அவங்க உணவுக்கே பஞ்சம் வறுமை ஏற்படாதான். அப்பேற்பட்ட நவ தானியங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடையில கூட ரொம்ப சிறியதா பாக்கெட் பண்ணி விற்பாங்க. ரொம்ப அதிகமா வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட அது எவ்வளவு வருதோ அதை பயன்படுத்துங்க. வீட்டோட பூஜை அறையில இல்ல இந்த தீபத்தை நாங்கள் கோவில ஏத்த போறோம் அப்படின்னாலும் சரி, மண் அகல் விளக்குல நீங்க எப்பவும் போல தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துறீங்கல்ல, அப்படி அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த குழி பகுதி இருக்குல்ல, அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய இடம், அந்த இடத்துல நவதானியத்தை ரொம்ப அதிகமா வேணா ஒரு சிட்டிகை அப்படிங்கிறத சொல்றதை விட நவதானியங்களை எடுத்து நீங்க கையாலே கிள்ளி எடுக்கும் போது எவ்வளவு வருதோ அதை அந்த விளக்கோட அந்த எண்ணெயோட குழி பகுதியில் தூவி விட்டுட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க. அப்ப அந்த நவதானியோட சக்தி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்க வீடு முழுக்க பலவிதமான செல்வங்களை, பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வீடு முழுக்க அந்த நவதான வாசம் பரவும் போது லட்சுமி கடாட்சம் பெருகும். ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும், அதிகமான பொருட்களை போடணும் அப்படிங்கிற கிடையாது. ஒருவேளை நவதானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஒரு சில பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கு, அதுல ஒரு சில பொருட்கள் மட்டும் பயன்படுத்தலாமா, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்ல நவதானியம் இருக்கு வாங்கிட முடியும் அப்படிங்கிறவங்க நவதானியத்தை தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில கலந்து தீபம் ஏற்றுறதால எக்கச்சக்கமா நல்லது ஏற்படும். சதுர்த்தி திதி நாளைக்கு காலையில 11 மணிக்கு தான் முடியுது. கூடுமான அளவுக்கு இன்று இரவு ஒரு 8-9 மணிக்குள்ளையாவது இந்த தீபத்தை ஏத்திருங்க. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அதுல ஏதாவது கசட மாதிரி பொருட்கள் மீந்திருந்தா அதை அப்படியே எடுத்து செடி கொடியில போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.